அடுத்து இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் போட்டு வச்சுருக்கேன். காப்பி தூள், டீ தூள், சக்கரை. இதை மட்டும் இப்போதைக்கு கண்ணாடி பாட்டிலில் மாற்றலான்னு 3 கண்ணாடி பாட்டில் 2 ஆயில் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து தொடச்சிட்டு இதில் போட்டுடலாம். பிரியாணி சுடு பண்ணிட்டாக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு வரதா சுடு பண்ணிக்கோ. அவ்வளோதான். இப்போ இந்த லைனில் இதில் நெய் வச்சுருக்கேன். இந்த கண்ணாடி இதில் சக்கரை, காப்பித்தூள், டீ தூள் ஃபஸ்ட் இதை மாற்றிருக்கோம். இதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம். மஞ்சத்தூள் வந்து இதில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே கண்ணாடி பாட்டிலாம் வச்சுருக்கேன். இது ஹனி வாங்குவோம் இல்லையா, அதில் வந்து கருப்பு எள்ளு, இதில் வந்து வெள்ளை எள்ளு, இது பாஸ்மதி ரைஸ் செஞ்சுட்டு மீதி, இது மொச்சப்பயிறு, பட்டாணி, இது கொஞ்சம் அவல், இதெல்லாமே கண்ணாடியிலே போட்டிருக்கேன். இது 4 ஆல்ரெடி உள்ளது. இதெல்லாம் வந்து பையன் மில்க் ஷேக் குடிச்சிட்டு மீதி எடுத்துகிட்டு வருவான் இல்லையா, அந்த பாட்டில் எல்லாம் வந்து கழுவி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து விரலி மஞ்சள் மிக்சி ஜார்லேயே நல்லா இதில் பூண்டுக்கல்லில் தட்டி இது பண்ணிவிட்டு மிக்சி ஜார்லேயே பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். இது வந்து பயத்தம்பருப்பு. இதில் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணாடிக்கு இல்லைன்னா சில்வருக்கு மாறலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். தெரியல எவ்வளோ தூரம் சேஃப்டியாக எடுப்போமான்னு தெரில. ஆனால் பிளாஸ்டிக் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பிளாஸ்டிக்னே யூஸ் பண்ணுறதுக்கு நானுமே நிறையா பிளாஸ்டிக் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஆயிலுக்கு இந்த 2 பாட்டில் வாங்கி, ஆயில் மட்டும் நிறைய பாட்டில் வாங்கி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 பாட்டில் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஆயில் ஃபில் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக ஊற்றியாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். நெய், மஞ்சத்தூள், சக்கரை, காப்பித்தூள், டீ தூள், இது வந்து குழம்பு மிளகாத்தூள். பிளாஸ்டிக்லேருந்து கண்ணாடி இதுக்கு மாறி இருக்கேன். இப்போ மூடி பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இது வந்து